சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பல் அறம் சிற்றரங்கத்தில் டிஎம்ஐ பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. டிஎம்ஐ மற்றும் எம்எம்ஐ சபை நிறுவனர் அருட்தந்தை ஜேஇ அருள்ராஜ் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து உரிமைகளும் என்ற தலைப்பில் சிறுவர்கள் பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெற்றது. டிஎம்ஐ சபை தலைவி அருட் சகோதரி லலிதா தலைமையில் நடைபெற்ற சிறுவர்கள் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் சுமார் 280 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் எம்எம்ஐ தமிழ்நாடு மாகாண தலைவர் அருட்தந்தை ஆண்டனி ஜெரால்ட், டிஎம்ஐ குழும பள்ளி தாளாளர் அருட் சகோதரி சசிகலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாராளுமன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 19 மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை TNCDW அமைப்பின் எமிலி பிரியா ஆலன், 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரம்யா சத்யபிரபு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்குமரன், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக டிஎம்ஐ தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி வின்சென்ட் தெரசா, டிஎம்ஐ செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் தேவி, சென்னை மாவட்ட டிஎம்ஐ ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி சகாய மேரி, டிஎம்ஐ தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு செயலாளர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிற்றுரை வழங்கினர். குழந்தைகள் தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தேச தலைவர்களின் மாறுவேட போட்டி, தேச தலைவர்கள் அம்பேத்கர், நேரு, அப்துல் கலாம் ஆகியோரை பற்றி பேச்சு மன்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியினை அருட் சகோதரி திரிசூலம் சுஜா, தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு துணைத் தலைவி அம்சவேணி, டிஎம்ஐ களப்பணியாளர்கள் விமலா ஜோஸ்பின், பேபி காமாட்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட டிஎம்ஐ பெண்கள் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். எத்தனை வயசு வரைக்கும் சிறார்கள்? 18. ஆனால் முழு பாதுகாப்பா 18 வயசு வரை இருந்தது. திரும்ப ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா அதை தவறா பயன்படுத்துறாங்கன்ட்டு இந்த டெல்லியில் இருக்க நிர்பயா கேஸ் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கேஸ். அந்த கேஸால 16 வயசு வரைக்கும் குறைக்கிறாங்க. அப்போ நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை எங்கேயோ யாரோ மிஸ்யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பாதுகாப்புனாவது அடிபட்டு போகுது. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அடுத்ததான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா PCMA, Prohibition of Children's Marriage Act. எப்போ அதிகமாக ரொம்ப நாட்கள் இல்லை, 2006 தான் அதனுடைய அமெண்ட்மெண்ட். இப்போ அதனுடைய தேவைகள் இருக்கான சட்டம் தேவை, ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம். அது எந்த காலகட்டத்திலையும் எந்த மூல முடுக்கல போனாலும் இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் போக்சோ சட்டம். 2012 இதனுடைய சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. போக்சோனா நம்மளுடைய குழந்தைகள்